இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பொண்ணு என்னென்னாங்க ஐயா, நேற்றுக்கு நரேஷுங்கிற ஐயா தான் ரொம்ப என்னை பற்றி கேட்டார். இல்லை நீங்கள் தானங்க ஐயா ஒரு 8:30 மணிக்கு கேட்டீங்க. அவர் என்ன கேட்டாருன்னா, அதை நான் சொல்லிவிட்டு அப்புறம் நான் இதுக்குள்ளே போயிடுறேன். அவர் நிறைய தெரிஞ்சுக்கோன்னு நினச்சாரு. நான் ஒரு ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன். கால் ஊனமாக இருக்காங்க, ஒரு பிச்சை கேட்க வர்றாங்க. அந்த பிச்சை கேட்க வரும்போது நீங்கள் அவங்கள பழிக்காமல், உனக்கு கை காலெல்லாம் நல்லா இருக்குதல்ல, நீ போய் உழைச்சி சாப்பிட்லாமல்ல, நீ எல்லாம் வந்து ஏன் தர்மம் கேட்குறேன்னு எல்லா மக்களும் கேட்டுட்டு பிச்சை போடுறாங்க. இதை பற்றி நைட்டு அதை சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு நான் சொன்னேன், ரோட்டில் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகும்போது கால் ஊனமாக நடந்து போவார். அந்த கால் ஊனமாக நடந்து போகிறது அவரோட வீட்டில் அவங்களோட செஞ்ச உள்வினை கர்மா. அதனால் அவருக்கு ஆண்டவன் அந்த தண்டனை கொடுத்து அவர் கால் நடந்து போகிறார். அது எதுக்காக போகிறாருன்னா, அவரை நீங்கள் கால் ஊனமாக நடந்து போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கால் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அவரை விட நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு உணர்த்துறதுக்காகத்தாங்க ஐயா அவர் நடந்து போகிறாருன்னு சொன்னேன். அப்போ சொன்னோன்னே, ஐயோ நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா, உண்மை அதுதான். அவரோட பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா அந்த வேலை செய்து அவர் அந்த தண்டனை அனுபவிக்கணுங்கிறக்காக ஒரு கால அளவு கடவுள் கொடுத்துருப்பாரு. நீ செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக நீ சாட்சி இத்தனை ஸ்டெப்பு எடுத்து வச்சு 1 கோடி ஸ்டெப் எடுத்து வைக்கணும். உலகம் பூரா சுற்றி நீ செஞ்ச பாவத்துக்கு ஊரெல்லாம் சுற்றி வந்து அது ஊனமாக இருக்கிறத காமிக்கிறத உலகத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் உன்னுடைய கர்மாவும் நீ தீர்த்துக்கிற. அதுக்காக காலை ஊனமாக படிச்சுக்கிறாங்க ஐயா, நீங்கள் அவரை பற்றி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னோன்னே அவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாரு. அதனால் அரிசி பேங்கு ஏதாவது ட்ரஸ்ட்டு வைக்கிறீங்களான்னு கேட்டார். நான் அரிசி பேங்க் ஒன்று ஆரம்பிக்கிறேங்க ஐயா அப்படின்னு. அது என்னங்க ஐயா அரிசி பேங்கு? ஆமாங்க ஐயா, பேரே அரிசி பேங்கு அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் யாராவது 1 கிலோ அரிசி, 5 கிலோ அரிசி, 10 கிலோ அரிசி கொடுத்தீங்கன்னா, வணக்கம்மா, வணக்கங்கம்மா, அரிசி பேங்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. எதுக்கு அரிசி பேங்க் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, 5000, 10,000, 50,000 கேட்டால் யாரும் மக்கள் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5 கிலோ அரிசி கொடுங்கன்னா யார் வேணாலும், இப்போ கூகுள் பே இருக்குது, ஒரு 5 கிலோ அரிசி கொடுப்பாங்க. இல்லாட்டி 5 கிலோ அரிசியை 500 ரூபா வரும், இல்லாட்டி ஒரு 50 ரூபா 70 ரூபா ஒரு அரிசி ஒரு 350 ரூபா அக்கௌண்ட்டில் கட்டி விட்டாங்கன்னா, யாரெல்லாம் ஒரு அரிசி பேங்குக்குள்ளே வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, எனக்கு ஒரு 5 கிலோ அரிசி இந்த வாரம் தேவைப்படுதுங்க அப்படின்னாங்கன்னா, இந்த அரிசி பேங்குன்னு வச்சோம்னா நீங்கள் ஒரு 5 கிலோ அரிசிக்கு 350 ரூபா கொடுத்தீங்கன்னா நேராக அது அரிசி மண்டிக்கு போகும். அந்த அரிசி மண்டியிலேருந்து 5 கிலோ எடுத்து அவங்க டோர் டெலிவரி ஆகி யார் வீட்டில் அரிசி இல்லையோ அவங்களுக்கு 5 கிலோ அரிசி போயிடும். அதுக்காக ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறேங்க, அரிசி பேங்க். அது வந்து அரிசி வறுமை இல்லாமல் வாழ்கிறதுக்கு அரிசி பேங்க் வேணும். அதுதான் நான் இதுக்கு நிறைய செய்ய சொல்லிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க அப்படின்னாரு. அது தர்மம் செய்யணும் அப்படிங்கிறத. அப்போ தர்மம் தலை காக்குன்னு சொன்னாங்கல்லங்க ஐயா, தலை காக்குன்னா தலையைத்தானே காக்குது. இதுக்குள்ளே தானே மூளை இருக்குது, இதுக்குள்ளே தானே அறிவு இருக்குது, அதனால் தர்மம் தலை காக்கும். இது இல்லைன்னா முண்டை வேலை செய்யாதில்லங்க ஐயா. அதனால் அந்த முன்னோர்களை சொல்லி வச்சாங்க, அது தர்மத்தை நம்ம செய்வோமே அப்படிங்கிறக்காக அந்த அரிசி பேங்க் சொல்லிச்சு. சரி, இப்போ இன்றைக்கிங்க ஐயா என்ன நட்சத்திரம் ஓடுதுங்க ஐயா? எது வரைக்கும் இருக்குங்கம்மா? அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதிங்க சனியோட நேரம் கருநீலம். இங்கே வருங்க, வந்தோடனே பொன்னாடை தான் போடுறாரு. இது யோசித்தேன். இப்போ இன்னும் அப்போ அப்படின்னா அனுசம் இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ இன்னும் இல்லையா, இல்லாட்டி கலர் மாறி இருக்கணும் இல்லைங்க ஐயா. கேட்ட வந்திருந்தால் ஏதோ புதனோ அதை சார்ந்ததோ ஏதோ ஒன்று வந்திருக்கும் இல்லையா. அதனால் சரி, இன்றைக்கி பரிகார கிளாஸு நம்ம எடுக்க போகிறோங்க. என்ன பரிகாரம்னா, ஆதிகால பரிகாரம்னு ஒரு வார்த்தையை இப்போ உலகம் பூரா லைட்டாக உள்ளே துணிச்சிக்கிட்டே வரேன். ஏன் ஆதிகால பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து கருவிகள் எல்லாம் இல்லாத காலகட்டங்களில் அந்த ஒரு நல்ல ஆத்துமாத்தமாக சில பரிகாரங்கள்லாம் முன்னோர்கள் செஞ்சு எல்லோரும் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நவகிரகங்கள் அவங்களோடவே வாழ்ந்துருக்குது. எல்லா வீட்லேயுமே ராகி, சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காணி சோளம், இந்த மாதிரி 9 நவதானியம் அவங்க வீட்டில் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்டு அவங்களே நவகிரகங்களை இயக்கியிருக்காங்க. அப்போ உண்மையாலுமே நவகிரகங்கள் அவங்க வீட்டில் வாழ்ந்திருக்கா இல்லையா சொல்லுங்கள். அப்போ ஆதிகால பரிகாரம்னா ஆதி காலத்தில் அவங்ககிட்ட எல்லாமே இருந்திருக்குது. அப்போது இரும்பு மட்டும் எங்கேங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இப்போ இரும்பை சாப்பிட முடியாது. அப்போ அந்த காலத்தில் தோசை சுட்டு சாப்பிட்டாங்க. அப்போ கல் மழுங்கி போச்சுன்னா இரும்பு சுத்தியில் எடுத்து வச்சு கல் கொத்துவாங்க. அப்போ அங்கே இரும்பு படுது இல்லைங்களா, அந்த இரும்பு பட்டு அதிலிருந்து வரக்கூடிய மாவாட்டி இரும்பு சத்தோடு அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. அப்போ இரும்பும் அதுக்குள்ளே வந்துருச்சா இல்லைங்களா. அப்போ ஆதிகால பரிகாரம்னு நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு இப்போது 1330 பரிகாரம்
இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறா. அம்மா வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா, வாங்க. இருக்கட்டும்மா, அம்மா நல்லா இருப்பீங்கம்மா, இருக்கட்டும்மா. இவங்க பத்மாம்மா உடுமலைப்பேட்டையிலேருந்து வர்றாங்க. சொல்லுங்கள் உங்களத, உங்கள் பேரை சொல்லிடுங்க. என் பேர் பத்மா மகாலிங்க, நான் உடுமலைப்பேட்டைங்க. ஏஎல்பி ஜோதிடர், பல பாரம்பரியம். நான் ஏஎல்பி ஜோதிடர். சார் சரி நல்லா தெரியும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். உட்காருங்கம்மா. பரவாயில்ல, அவங்க வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஆர்வம் தானுங்க. இப்போ நீங்கள் பரிகாரத்தை நீங்களும் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில பரிகாரமெல்லாம் கொஞ்சம் சொல்கிறேங்க ஐயா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆதிகால பரிகாரம் தான் எல்லாமே, எதுவுமே விஞ்ஞான பரிகாரம் இல்லை, மெஞ்ஞான பரிகாரம். ஒரு சாதாரணமாக ஒருத்தருக்கு யாராவது ஃபைல்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த ஃபைல்ஸுக்கு துத்து இலையை சாப்பிட்டு பார்த்தாங்க, குணமாகலை. டாக்டர்கிட்ட போய் அந்த மூளை ஆப்ரேஷன் பண்ணாங்க, அப்போவும் வலி வருதுங்கிறாங்க. அப்போ கடவுளை தான் இன்றைக்கி காப்பாற்றணும். அவருக்கு ஒவ்வொரு நாளும் வலி ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஜோசியர்கிட்ட அவங்க கேட்குறாங்க, ஐயா எனக்கு ஆதி மூளை, உள் மூளை, வெளி மூளைன்னு ஒன்று சொல்லுது. ஆசன வாயுவிலேருந்து எனக்கு ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் உட்கார முடியல, நகர்ந்து தான் உட்கார்றேன். இதுக்கு ஏதாவது ஒரு ரெமடியே இல்லைங்களா? நான் சொன்ன பக்கமெல்லாம் வைத்தியம் பார்த்துட்டேன், இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு சிவ ஆலயத்தில் போய் அபிஷேகம் பண்ணாங்கன்னா, அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த கழிவு போய் அந்த கூம்பு வழியாக வெளியில் வரும் இல்லைங்களா, அந்த தீர்த்தத்தை ஒரு 8 நாளைக்கு வாங்கி குடிச்சிக்கிட்டே இருங்க. அந்த கடவுள் சக்தியால் உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் குணமாயிருன்னு சொன்னேன். அவர் 4 நாள் தான் குடித்தாருங்க, அந்த வலி நின்றுச்சு. புரிஞ்சுங்களா ஐயா? அது எப்படி எடுத்தோம் சொல்லுங்கள்? அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமல்ல. பரிகாரம் சொல்லிட்டேன், அதுக்கு உதாரணம் தெரியணுமல்ல உங்களுக்கு. அப்போது ஹோமு பரிகாரம், அப்போ வெளியில் கழிவு வருது இல்லைங்களா, அங்கே போய் இந்த சாமியோட பவரெல்லாம் அங்கே டெபாசிட் ஆகி அங்கே வெளியில் வருது. அதை குடிங்க, கடவுள் சக்தியில் நல்லா போயிடும்னு சொன்னோம். ஒரு 4 நாள் குடித்தார், அவருக்கு வலி குறைஞ்சிருச்சு. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருந்து வெளியில் வரக்கூடிய கழிவு பின்பக்கமாக இருக்குது. அப்போது அவருக்கு சாமியோட கழிவு பின்பக்கமாக இருக்குது. அங்கே தான் சாமியோட கடவுள் சக்தி இருக்குது. இதை கொண்டு இவங்களோட உடம்புல இணைக்கிறோம், அதனால ஃபைல்ஸ் குணமாயிருச்சு. எப்படின்னு பாருங்கள் ஐயா, புரியுதா?